சில நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் மேக்சிமம் நான் பார்த்த பல ஊழியங்களில் துவக்க காலத்தில் தேவன் என்ன பேசினார் என்பதை வைத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்கள் குறைவு. இது சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று. சாத்தான் என்ன செய்யணும்னா, நான் பார்த்த லெவலில் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல இந்த ஊழியத்தை டிசைன் பண்ணும் பொழுது, காரியத்தை வைக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, பிரதர் வாங்க எப்படியாவது வாங்க, நம்மலாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் என்ன பேசுறாருன்னு கேட்கணும் அப்படின்னு பேசுறது கேட்பாங்க. கேட்டு கேட்டு ஒவ்வொரு கல்லா போட்டு அந்த ஊழியம் கொஞ்சம் கனி கொடுத்து கொஞ்சம் காணிக்க வர ஆரம்பிக்கும், ஜனங்கள் வர ஆரம்பிப்பாங்க, ஜனங்கள் கைதட்ட ஆரம்பிப்பாங்க, கூட்டம் சேர ஆரம்பிக்கும், ஊழியத்தினுடைய பெயர் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். பாருங்க, இனி நமக்கு கர்த்தர் தேவையில்லை. ஏன்னா இனி ஆண்டவர் உள்ள வச்சிருந்தோம்னா டேஞ்சரஸ். அவர் என்ன சொல்றார், இல்ல இது தப்பு, இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார், இங்க இதுக்குள்ள போகாத அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு நம்மளை பார்க்கறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஆள் வந்தான்னா ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ சரி தப்பியான்னு சொல்லிடுவாரு, நீங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் உங்களை புகழ்கிறார்கள் என்பதற்காக இந்த காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பேச அவாய்ட் பண்ணுவோம். இன்னைக்கு பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு திட்டுகிறவர்கள் தான் பிடிக்கும்.